ஓகே லோகேஷ், நாங்கள் நேற்று கூட நாங்கள் வந்து என்னென்னா இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதை குறித்து மாத்திரம்தான் பேசணுமே தவிர வேற அங்கே நடந்த எதை குறித்தும் நாங்கள் பேச விரும்பலை. ஏன்னா அது பேசுவதற்கு உகந்ததான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த முதலமைச்சர் பேசின விஷயங்களில் ரெண்டு தான் உருப்படியான விஷயங்கள். அதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். நான் என்னுடைய அடிப்படையில் இந்த கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்க மாட்டோன்ட்டு ஒன்று சொன்னது, பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்ட்டு ஒன்று சொன்னது. அதனால் நேற்று இந்த பார்ட்டி ஃபண்டை எடுத்தோம், இன்றைக்கி இதை எடுக்கிறோம். சரியா? கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்புகிறவர்கள் நாங்கள் அல்ல. எல்லாத்தையும் பன்மையில் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். இது இந்த அசம்பிளியினுடைய அவை குறிப்புகளில் ஏறிடுச்சு. இது புத்தகமாயிடும். இது காலம் கடந்து வரலாறு. இது ஹிஸ்டரி. ஒரு புதிய தொடக்கத்தை பதிவு செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்கே யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமாகுது. சரியா? யாரோ செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தமாகுது. இது நல்ல ஆப்பிள் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கெட்ட ஆப்பிள் இருந்தால் தான் இது நல்ல ஆப்பிள் ஆகும். கரெக்டா? அது போல யாரோ ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு என்ன மோதல் போக்கை யார் கடைபிடித்தா? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? யாரு? நாங்கள் தெரிஞ்சுக்க தான் விரும்புகிறோம். மத்தியில் இருக்கிற ஆட்சி வந்து அதாவது இவங்க கூட்டணி இல்லை அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க கூட்டணியில் இல்லைன்னா அது எப்பவுமே எதிர்ப்பில் தான் இருக்கும். அது அப்படி தான் இருந்திருக்கு. நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருந்திருக்கு. விஜயனா சொல்கிறது வந்து ஒரு புதிய விஷயம்லாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், கண்மூடித்தனமாக தான் எதிர்க்க மாட்டோன்றார். அதாவது ஒரு விஷயம் அவங்க எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்த உடனே இது வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போகிறது அப்படின்ற ஒரு பார்வை கிடையாது. அதில் என்ன இருக்குது, இது உண்மையிலே வேஸ்ட்டா, இல்லை இதில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரலாமா, இதில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு அந்த பார்வை. அந்த அது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஓப்பன் மைண்ட் செட் இருக்குன்னு சொல்கிறார். அவ்வளோதான். நாங்கள் இப்போ அதுக்காக வந்து இருமொழி கொள்கையிலேருந்து மாறுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே கொள்கையில் தான் இருக்குது, இருமொழி கொள்கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே சமயம் வந்து இப்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிரானா, ஆமாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நமக்கு வந்து எதிராக தான் இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு நம்ம வந்து ஒத்து போகிற மனம் கிடையாது. அது நமக்கு மாற்று கருத்து இருக்குது, அது நம்ம ஒத்துக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அவங்க கொண்டு வர எல்லாத்துக்குமே நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து நோ சொல்ல போகிறது கிடையாது. அது நிர்வாக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஜல்சக்தி 2 வருஷமாக நின்று இருந்ததை திருப்பி கொண்டு வந்துருக்கு. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு டயலாக் உருவாச்சு. இப்போ டயலாக் உருவாகிறதுக்கு இடம் எப்படி உருவாகுது? நான் கண்மூடித்தனமாக ஜல்சக்தி எனக்கு வேணாம் நான் சொல்ல முடியாது இல்லையா? அதில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பார்த்து அது ஓகே, இது மூலிமா தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டயலாக் உருவாக்கி அந்த திட்டத்தை வந்து ஒரு 50% ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 50% நம்ம போடுறோம், 50% அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம். அதில் 9,000 ஒரு 3,000 crores அவங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு முடிவு இருக்குது. ஸோ அந்த ஓப்பன்னஸ் மைண்ட் செட் தான் அதை பதிவு வைக்கிறார். நீங்கள் சொன்னீங்க 2 விஷயம் தான் சொன்னீங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இவருக்கு எதிராக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கான இந்த கடந்த 40 நாள்ல வளர்ந்து வந்த கதையெல்லாம் மலை பிரசங்கமா சொன்னார். அதை சொல்றீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் வளர்ந்து வந்து ஒரு 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 விஷயத்தை கவனிக்கணும். அதெல்லாம் உருப்படி இல்லாத கதைங்க, அதெல்லாம் வேண்டாம். இல்ல எது உருப்படி இல்லாத கதைன்னா, அவரை இத்தனால வந்து சட்டமன்றத்தை லைவ்ல போடாது, லைவ்ல போடுறது. அதுக்கப்புறம் வந்து அதே முன்னாடி நாள் இல்ல இருங்க சார், நம்ம பேசுறோம் எல்லாமே. முன்னாடி நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேச எல்லா விஷயத்துக்கும் நிதானமா இருக்கும் போது, இவர் பேசும்போது 1/4 மணி நேரம் வந்து அமளி பண்ணி வந்து சபையை நிப்பாட்டி வைக்கிறது, இதெல்லாம் உருப்படியான விஷயம். கட்சிக்காக பணம் வாங்கினாங்கன்னு சொன்னீங்கன்னா, எந்த கட்சிக்கு யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் டீடைல்ஸ் கேட்கறது தலையிடா சார்? இல்ல சார் இங்க பாருங்க சார், எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் கட்சி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதுன்னு இருக்குல்ல, அது எந்தெந்த விஷயங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்கிறத கடந்த கால சம்பவங்களே நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். ஜெயலலிதா மேடம் இறந்துட்டாங்க. அடுத்த ஒரு 15வது தினம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இறக்குறாங்க 2016. டிசம்பர் 5 ஓகே, டிசம்பர் 5 இறக்குறாங்க. அடுத்த ஒரு 15 நாளில் டிசம்பர் 21ஆம் தேதி சரியா வந்து உங்களுக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு ரெய்டு பண்ணுறாங்க. அப்போது எது அரசியல் ஸ்டாண்டுன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முதலமைச்சர் இருந்தாரு, சீஃப் செக்ரட்டரி அறையில ரைடு நடந்தது. அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைய அரசியல் சூழலுக்கு அந்த ரெய்டு ஆதரிச்சாங்க. ஆனா மம்தா பானர்ஜி அதை எதிர்த்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இறந்த பிறகு
நீங்க அங்க போய் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி நீங்க இறந்தாலும் அச்சுறுத்த பார்க்கிறீர்கள்ட்டு ஒரு 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 சிஎம்மாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி இந்த இவர் மேல இன்னார் மேல தப்பு இருக்குது, இது நீங்க இவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது வேற. நீங்க டைரக்டா போய் ரைட் பண்றது வேற. கவர்மெண்ட் கேட்கணும், யாரா இருந்தாலும் கேட்கணும். கவர்மெண்ட்டை கேட்காம டேரக்டா போய் ரைட் பண்ண முடியாது. அதுவும் வந்து தமிழ்நாடு செக்ரட்டேரியேட்ல வந்து இன்னொருத்தங்களோட ஒரு இதுல வந்து போய் பண்றது தப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஒரு வேறு மாநிலத்தில் ஏதோ ஒன்று நடந்தாலும் கூட, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு ஏஜென்சி ஒரு அத்துமீறலை செய்கிறது அப்படின்னாலும் கூட, அது எங்கேயோ நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இல்லாம ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டும். டெல்லியில யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, பினராயி விஜயன் தலைவராக கொடுப்பார்கள். அதாவது முதலமைச்சராக கொடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த கட்சியினுடைய லீடராக கொடுப்பார்கள். அதுதான் அரசியல். நிர்வாக ரீதினா டிஎம்கே போய் சண்டை போடாது, டிவிகே போய் சண்டை போடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் கோர்ட்ல சண்டை போடும். அதுதான் நிர்வாக ரீதியான அணுகுமுறை. சரியா? இது வந்து இன்னைக்கு விஜய் இருக்கலாம், நாளைக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வரலாம், அதுக்கு அடுத்து குமாரசாமின்னு ஒருத்தர் வரலாம். யாரு வந்தாலும் அதுதான் நிர்வாக அணுகுமுறை. இது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அரசியல் ரீதியாக பாஜகங்கிற பேரை சொல்ல கூட பயந்துக்கிறாதா தாவேகா? பாஜக பேர் சொல்ற பேரு கேக்குறேன். மோடி பேரெல்லாம் வந்து ஓப்பனா சொன்னாருங்க. எத்தனை தடவை சொன்னார்ல? மோடி அப்படின்ட்டா சொன்னாருங்க, பேரை சொல்லலன்றீங்களா நீங்க? அவர் பேரை ஓப்பனா சொன்னாரு. தமிழ்நாட்டை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, இது பல பேருக்கு தண்ணி காட்டின ஊருன்னு சொன்னாரு. ஏன் மறந்துடுச்சிங்களா? ஒரு தடவை சொன்னாரு. சொல்றது தைரியம் இருக்குல்ல? சொன்னார்ல. ஓகே, அவ்வளவுதான் இல்லையா? திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க. எதிர்பார்க்கறீங்களா நீங்க? இப்ப அதுதான் இப்போ நீங்க எதிர்பார்க்கிற பார்வை வந்து இல்ல நான் எதிர்பார்க்கிற பதில உங்ககிட்ட நீங்க சொன்ன டாபிக்கே வந்துருச்சு பாருங்க. இல்ல நீங்க சொன்ன டாபிக்கே வந்துருச்சு. கண்மூடித்தனமா எதிர்க்கிறது, இது பேர் தான் கண்மூடித்தனமா. தேவைப்படுமோ எதிர்க்கிறது, என்ன தப்பு? ஏன் சார் இந்த கேஸ் விலையெல்லாம் ஏத்துனாங்கல்ல, இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஏத்துனாங்கல்ல, இந்த டீசல் விலையெல்லாம் ஏத்துனாங்கல்ல, இப்போ உலக மார்க்கெட்ல விலை குறைஞ்சிருக்குல்ல, இப்போ ஏன் குறைக்கணும்னு கேட்க மாட்டேங்கிறாரு? அது எதிர்ப்பு வந்துரும்னா? நல்லது சார். இங்க பாருங்களேன், எங்களுக்கு ரெண்டு விஷயம் புரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இன்றைய ஸ்டாண்டு, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம், நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை அப்படின்ட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு சட்டப்பேரவைக்குள் நீங்க எந்த மாநிலத்தையும் மோதல் போக்க கடைபிடிக்கவில்லை, விருப்பம் இல்லைன்னு அவர் வந்து எக்ஸாக்ட்டா இந்த வார்த்தையை டேர்ம் ஃப்ரேஸ் பண்ணாரு. அப்படிதான் பதிவாயிருக்கு சார். இதுதான் தலைப்பு. நீங்க சொன்னீங்க நியூஸ் பேப்பர்ல கொடுக்கலாம். இல்ல நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. ஆனா விரும்புகிறவர்கள் அல்ல நாங்க. ஒரு செந்தில் சொல்ற மாதிரி புய்பம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம். அந்த எக்ஸாக்ட்டா அவர் சொன்ன விஷயம் வேற. இல்ல அவர் சொன்ன விஷயம் இதுதான். சொன்ன விஷயம் அவர் ரொம்ப தெளிவா கண்ணை மூடிக்கொண்டு மாநில உரிமைகளை நாங்க எந்த வச்சு விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப அதை தலைப்பா வரல இல்லையா? மத்திய அரசு என்ன வருது? மத்திய அரசுடன் வந்து மோதலை விரும்பவில்லை. அவர் சொன்ன நரேஷன் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு நரேஷன் நீங்க செட் பண்றீங்க. அவர் சொன்ன விஷயத்துக்கும் நீங்க சொல்ற நரேஷன் மோதலை விரும்புகிறவர்கள் அல்ல அப்படின்னா அதுக்கு அது கண்மூடித்தனமாக. சரி, கண்மூடித்தனமாக நோ பால் நாங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த பால் உண்மையில அடிக்கக்கூடிய பாலா இல்லையா, வைடா என்னன்னு பாப்போன்றோம். அவ்வளவுதான் நாங்க சொல்றது. அந்த பார்வைக்கும் உடனே எடுத்த ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமா அப்படி எடுத்துட்டு போகணும்னு தான் கேட்கறேன் நான். இதுவரை நோ பால்னு சொல்றீங்களா? இதுவரை பால் கூட உழுவலையா சார்? சொன்னது வந்து விஜய் இல்ல சார், தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சார். சொன்ன இடம் வந்து பனையூர் அலுவலகம் இல்ல சார், தமிழ்நாடு. அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அவர் சொன்ன எக்ஸாக்டான விஷயத்தை பத்தி பேசாம அவர் சொன்ன எக்ஸாக்டான விஷயம் வந்து அவர் மோதல்ல விருப்பப்படலன்னு போட்டிருக்காங்கன்றதுக்கு அதை வச்சு நம்ம பேச முடியாது இல்லையா? ஐயோ, அவர் பேசுனது தான் அது. இருங்க சார்.